அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சராக முதல் பிறந்த நாள் காணும் அருமை அண்ணன் செயலிலே மன்னன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். நீங்களும் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைக்கி சட்டசபை கூடுது. ஏன்னா வெள்ளிக்கிழமை பயங்கர பிரச்சனை, சட்டசபையில் அமளி, பாதியில் நேரலை நிறுத்தம், இத்தனை பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகதாது விஷயத்தோடு சேர்த்து உதயநிதி அவர்களுடைய தீர்மானத்தையும் சேர்த்து நிறைவேற்றுறதுக்கு பல்வேறு தரப்புலேருந்து கிளம்பின ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. இத்தனையும் தாண்டி இன்று திங்கட்கிழமை சட்டசபை கூடுச்சு. பார்த்தீங்கன்னா காலையிலே எல்லா கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி தலைவர்களும் கட்சி பாரபட்சமின்றி நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னதுக்கப்புறமா அவை தலைவரான சபாநாயகர் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளைக்கு சபையில் அறிவித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த விவாதங்களுக்கு மத்தியில் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக முக்கிய தீர்மானம் என்னன்னா, ஆளுநர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தமிழக அரசினுடைய ஒரு அரசிதழை வாசிச்சிருப்பாரு வெள்ளிக்கிழமை. இதுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக எதிர்ப்புகள் கிளம்புச்சு. ஆளுநருக்கு சரியாக தமிழ் தெரியல, ஆளுநர் நிறைய பேரை மிஸ் பண்றாரு, 37 தடவை தமிழ் வார்த்தைகளை தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் பாயிண்ட் எடுத்து வச்சு பேசினாங்க. இன்னைக்கு உண்மையிலே அவை அப்படின்றது சட்டப்பேரவை ரொம்பவே சிரிப்பலையோட ஒரு சலசலப்போட தான் தொடங்குச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இபிஎஸ் அவர்கள் கடும் அமளியில் அதிமுகவினர் ஈடுபட்டாங்க. என்ன அமளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி கொண்டுட்டு அந்த புதிய நடுவண் மன்றம் காவிரிக்கு அதை மேலாண்மைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அமைக்கும்போது மேகதாது பிரச்சனைக்கு இது காவிரி ஆல்ரெடி நடுவண் மன்றம் ஒன்று இருக்குது, மேகதாதுக்கும் நீங்கள் அமைச்சிங்க அப்படின்னா இது தப்பாக போகும், இது சரியாக வராது, தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு பல வருடம் ஆயிரும், அதுக்குள்ளேயும் கர்நாடகத்தில் அணை கட்டிடுவாங்க, இப்போ தமிழக மக்களுடைய குடிநீர் அப்படின்றது பெரும் பாதிப்புக்குள்ளாகும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. இதில் மிக முக்கியமாக ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, இந்த கர்நாடகா அப்படின்றது உச்சநீதிமன்றத்தை மிக தெளிவாக ஏமாற்ற பார்க்கிறது. என்னன்னா, இன்னைக்கு ஒரு குடிநீர் தேவை அப்படின்றது இன்னைக்கு காவிரி ஆற்றுலேருந்து அந்த ஆறு பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் பயணம் பண்ணுது. அதில் 400 கிலோமீட்டருக்கு நம்ம ஊரில் தான் பயணம் பண்ணுது. வெறும் 380 கிலோமீட்டர் மட்டும்தான் கர்நாடகாவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த குடிநீர் மக்கள், அதாவது காவிரி நீர் அந்த கர்நாடகாவுடைய மக்களின் குடிநீர் தேவைக்கு வேணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. கர்நாடக அரசு எவ்வளோ பெருசாக நீதிமன்றத்தை ஏமாத்துது அப்படின்றத ஆதவர்ஜுனா போட்டு உடச்சிட்டாரு. ஏன்னா நீதிமன்றம் எந்த ஒரு அடிப்படையில் அவங்களுக்கு நீதி வழங்குவாங்க அப்படின்னா, முதல் தேவை மக்களோட குடிநீர் தாகத்தை தீர்க்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் தான் விவசாயத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ கர்நாடகா மக்களை, அதாவது அவங்களுக்குடைய அந்த தண்ணி வேணும் அப்படின்றத தெளிவாக குடிநீருக்கு தான் தேவை அப்படின்ற மாதிரி தான் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு அதை எதிர்க்கணும். அதை நம்மளுடைய நேரடியாலாம் போய் எதிர்க்க முடியாது. இதுக்குன்னு ஒரு நடுவண் மன்றம் இருந்து அவங்க அதை சட்ட வல்லுநர்களை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரியும். இதுதான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஒரு கருத்து. இந்த கருத்தை சட்டசபையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களை பேசவே விடலை. முழுக்க அமளி பண்ணணும், நம்ம வெளியெடுப்பு பண்ணணும், பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும், ஏன்னா உதயநிதி கொண்டுட்டு வந்ததை நீங்கள் எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு முழுக்க அவங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருந்த பேப்பரின் அடிப்படையில் பேசிட்டு வெளிநடப்பு போயிட்டாங்க. வெளிநடப்பு போயிட்டு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இபிஎஸ் அவர்கள் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகத்தில் ரகசியமாக சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன பேசப்பட்டது, என்ன பரிமாறப்பட்டது அப்படின்றது இனிமேல் தான் வரும். படிப்படியாக அதுக்கான ஆதாரங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த இதில் தெளிவாக பேசுவோம். இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் அவங்களுடைய உரையின் போது ஒரு மிக முக்கியமான கோரிக்கை ஒன்று நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு வைக்கிறாங்க. என்னன்னா, இன்னைக்கு அதிகமாக நம்மளுடைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை நீங்கள்லாம் லைவ்ல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த அவைகள் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்க ஒவ்வொரு டம்ளரில் கொண்டுட்டு தண்ணி கொடுப்பாங்க. சில்வர் டம்ளர் நல்லா அவ்வளோ பெருசு இருக்கும். கொண்டுட்டு அவங்களுக்கு தண்ணி தேவையின் போது அவங்க பல் அடிப்பாங்களா இல்லை கூப்பிட்டு சொல்லுவாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கொண்டுட்டு கொடுப்பாங்க. இதுதான் அவர்களுடைய பணி. ஆனால் நம்மளுடைய அந்நியர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களால நடந்து தண்ணிலாம் எடுத்து கொடுக்க முடியாது. அதனால் முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி உங்களுடைய பிறந்த நாள் வேறு வருது அப்படின்றனால எங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஒவ்வொரு டேபிளில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்க தேவைக்கு அவங்கவுங்க குடிச்சுக்குவாங்க. அந்த அவையில் இருக்கிற வேலையாட்களுக்கு பணிச்சுமை குறையும்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஓபிஎஸ் எந்திரிச்சு என்னம்மா நீங்கள் வேறு அந்நியார் அவர்களே, நீங்கள் வேறு கண்ணாடி பாட்டில் வைக்க சொல்லிட்டீங்க, நம்மளுக்கு பூரா கோவப்பட்டவங்க பொசுக்குன்னு எடுத்து வீசிட்டாங்கன்னு வைங்க, முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஆல்ரெடி சட்டையை கிழிச்சுக்கிற சம்பவம், சேலையை உருவுன சம்பவம், மண்டையை உடச்சிக்கிட்ட சம்பவம்லாம் சட்டசபையில் நடந்திருக்கு. நீங்கள் வேறு கண்ணாடி பாட்டில் கொண்டு வைக்க சொல்லிட்டீங்கன்னா மூஞ்சி இஞ்சியை கிழிச்சு விட்ருவாங்க இல்லைம்மா, என்னம்மான்னு சொல்லி நேருக்கு நேராக கேட்டாப்புல கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அவையில் பயங்கர சிரிப்பு.
பிரேமலதா அவர்கள் உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளேட்டா மாத்திட்டாங்க. அப்படியே அலேக்கா என்னன்னா, "அட ஒண்ணும் இல்லப்பா, ஆரம்பத்துலேருந்து சட்டசபை ரொம்ப சீரியஸாவே போச்சு. உங்களெல்லாம் சிரிக்க வைக்கணுமேன்னு காமெடி பண்ணேன்னு" சொல்லிட்டு அப்படியே பிளேட்ட திருப்பி போட்டு, "ஆத்தாடி நம்மள கண்டுபிடிச்சுப்புட்டாய்ங்க. இத யோசிக்கவே இல்லையே நம்ம. ஐய்யய்யோ! இத மறந்து போனோமே. நம்ம மண்டையவே உடைச்சிருப்பாங்களேன்னு" சொல்லிட்டு பயந்து போய் கீழ உட்காந்துட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு அப்புறமா பேச வந்த காமராஜ், டிடிவி தினகரனுடைய கட்சியின் சார்பில அமமுகல நின்னு மன்னார்குடி தொகுதியில ஜெயிச்ச காமராஜர் அவர்களுடைய உண்மையிலேயே அவருக்கெல்லாம் இன்னைக்கு கொடும நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். சபாநாயகர் வந்து உறுப்பினர் காமராஜர் அவர்கள் பேசலாம்னு சொல்லி எந்திரிக்கும்போது, டக்குன்னு ஆதவர்ஜுனா எந்திரிச்சிட்டாப்புல. காமராஜர உட்கார சொல்ட்டாங்க. ஆதவர்ஜுனா ஒரு 10 நிமிஷம் பேசினாப்புல. திருப்பி பேசி முடிச்சதுக்கப்புறம் மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் அவர்கள் எந்திரிக்கும்போது, டக்குன்னு புசி ஆனந்த் எந்திரிச்சிட்டாப்புல. மறுபடியும் காமராஜ் உட்காந்துட்டாப்புல. மறுபடியும் புசி ஆனந்த் பேசினதுக்கப்புறம் காமராஜ் எந்திரிக்க சொல்லும்போது, டக்குன்னு செங்கோட்டை எந்திரிச்சிட்டாப்புல. காமராஜர் உட்காந்துட்டாப்புல. உண்மையிலே மனுஷன் ரொம்ப நொந்துட்டாரு. அதாவது எந்திரிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவை பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லி 8வது தடவை சொல்ற வரைக்கும் அவரை பேசவே விடலை யாருமே. கடைசியில முதலமைச்சர் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டாரு. "எப்பா என்னப்பா ரொம்ப லென்த்தா போய்க்கிட்டு இருக்கு, டக்குன்னு அவரை பேச வைங்கப்பான்னு" சொல்லாம சொன்னதுக்கப்புறமா எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியானாங்க. காமராஜர் வந்து அவருடைய உரையை கொடுத்து முடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போஜராஜன் நம்மளுடைய பிஜேபியிலேருந்து ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏ. அவர் தான் வந்து இந்த சட்டசபையோட மிக மூத்த உறுப்பினர் அப்படின்ற ஒரு அடிப்படையில நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, அவர் ஏரியால இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை லென்த்தா போச்சு. கடைசியில ஐயுஎம்எல்ல இருந்து ஃபரூக் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், ஷாஜகான் போலவே ஐயுஎம்எல் ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ பேசினாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேப்பர்ல அவருடைய திருத்துறைப்பூண்டியில இருக்கிற அவருடைய சட்டசபைக்கு தேவையான, அதாவது அவருடைய வாக்காளர் பெருமக்கள் வாக்களிச்சிருக்காங்கல்ல, அந்த தொகுதிக்கு தேவையான பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தாப்புல மனுஷன். மூச்சு விடாம பேசினோடனே சபாநாயகர் டென்ஷன் ஆகி, "எப்பா இது வந்து ஆளுநருக்கான பேச்சுக்கான தீர்மானம். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய தொகுதி பிரச்சனையை நல்லா பெரிய நோட்டு போட்டு எழுதி என்னுடைய அவைக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் பார்த்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ நீங்க வேற ஏதாவது பேசுங்கன்னு" சொல்லும்போது, "இல்ல இல்ல நான் இதைத்தான் பேசுவேன்னு" சொல்லிட்டு விடாம பேசி முடிச்சாப்புல. உண்மையிலேயே நிறைய எதிர்பார்ப்புகளோட தொடங்கின இந்த சட்டமன்றம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காமெடியில பயங்கரமா காமெடி ஆயிடுச்சு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் போக இன்னைக்கு தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாள் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏகப்பட்ட அறிவிப்புகள் வரும் அப்படின்னும்போது, எங்க எதிர்க்கட்சி தலைவருக்கே மைக்க கொடுக்க மாட்டேன்றாங்க. என்னைக்கு அவர் பேசி, அவர் பதிலுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் என்னெல்லாம் பேச போறார் அப்படின்றதும், இன்னைக்கு சட்டசபை முடிஞ்ச கையோட தலைமைச் செயலகம் செல்ல போற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பெண்களுக்கு சில பிரத்யேக அறிவிப்புகள் அறிவிக்க போறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, விசிக, சிபிஎம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் வந்து உதயநிதி கொண்டுட்டு வந்ததை திமுக வழிமொழிகிறாங்க. தமிழக வெற்றி கழகமும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சில கட்சிகள் அதை ஏற்காதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்போட போயிட்டு இருக்கு. இந்த திருவள்ளூரில் நடந்த பிரச்சனையை பற்றி பேச விட மாட்டேன்றாங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து இன்னைக்கு முட்டுக்கடை போடுற விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்துட்டு இருக்காரு. திமுகவும் பார்த்தீங்கன்னா இதுக்கான மிக முக்கிய விஷயமா பேச விடாம, இவங்க ஆட்சியில் நடந்த சில தவறுகளை சொல்ல விடாம பார்த்தீங்கன்னா எதிர்த்து வந்து கேள்வி கேட்கறது, பதில் பேசுறது, இதெல்லாம் தாண்டி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் நிகழ்வு ஒன்று நடந்திருக்கும். நம்மளுடைய முதலமைச்சரை வந்து திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பாடி ஷேமிங் பண்ணியிருப்பார்ல. ஒரு மாதிரி இந்த வாயெல்லாம் இப்படி கொண்டுட்டு வந்து வச்சுங்க பாரு, உம்முன்னு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்ன உடனே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுல மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிருச்சு. சபாநாயகர் அவை ஆரம்பித்த கையோட பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு குறிப்பிடாம, இங்கே பாருங்க சட்டசபையில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் ரொம்ப கண்ணியத்துடன் நடந்துக்கங்க. இந்த சட்டப்பேரவை நிகழ்வு அப்படின்றது மித்த கட்சிகள் மாதிரி கிடையாது. முழுக்க முழுக்க நேரலையில் கொடுக்கப்பட்டு வருது. உங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் வந்து மக்களால் கண்காணிக்கப்படுகிறது. அதனால உங்களை தேர்ந்தெடுத்து இந்த அறைக்குள்ள உட்கார வச்சிருக்கிற உங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நல்ல விதமா நன்றி செலுத்தும் விதமா நடந்துக்கங்க. காவாலித்தனமா நடந்துக்காதீங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாப்ல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கூட சில பேர்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு வந்தாப்ல. உதயநிதி மறுபடியும் பழையபடி தூங்குறது, எல்லா விஷயமும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அவை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அறிவிக்க போற மிகப்பெரிய அறிவிப்போட நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்துடுறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.